இந்த முருகன் என்னைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். நான் நேற்று ஒரு அதிசயம் கேளுங்க. முருகனுக்கு பால் பாயாசம் செய்துன்னு இருக்கேன், தை கிருத்திகை. அப்போ அந்த பால் பாயாசம் அவருக்காக நான் செய்துன்னு இருக்கும்போது திடீர்னு இந்த கோவில் நிர்வாகி ஒரு ஃபோன் பண்ணார். போன வாட்டி வழி கேட்டேன், கோவில் கட்டின்னு இருக்கோம்மா, நீங்கள் வந்து நான் கோவில் கட்டி முடிச்ச ஏற்பாடு நீங்கள் வாங்கம்மான்னு. ஆனால் அவர் கோவில் கட்டின்னு இருக்காங்க, நாளைக்கு கும்பாபிஷேகம், அம்மா கோயிலுக்கு வரீங்களா? நான் தாம்மா தங்கவேல் முருகர் கோயிலேருந்து பேசுகிறேன்னு சொன்னார். எனக்கு என்னெல்லாவ ஒரு முருகர் பக்தி உள்ளவன் நான், என்னெல்லாவோ என்னை அளவிட முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. முருகனே நேரில் வந்து என்னை கூப்பிட்டா மாதிரி ஒரு நினப்பு. உடனே என்னைக்கு புறப்பட்டு, எனக்கு கால் ரெண்டுமே நல்லா இல்லை, இருந்தும் நான் கடவுளை வேண்டின்னு வரேன். இப்போ எனக்கு இந்த கோயிலில் உட்காந்துருக்கும்போது நல்ல வைப்ரேஷனாக இருக்குது. கால் வந்து அந்த அளவுக்கு தெரியல. முருகனை நம்பினா முருகன் நம்மளை கைவிடவே மாட்டார், என்னைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். அதனால் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இந்த முருகர் கோயிலுக்கு வாங்க. குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா, இந்த முருகர் கோயிலுக்கு வாங்க. நல்ல அருள், கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை வேண்டுமா, இந்த முருகர் கோயிலுக்கு வாங்க. நல்ல ஒரு சக்தியான முருகர். நேற்று நடந்த நிகழ்ச்சியில் எனக்கு உண்மையிலேயே இந்த இடத்துல கடவுள் இருக்க, முருகனே வந்து கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன் நான். அதனால் இன்னைக்கு நான் காலையிலே புறப்பட்டு நான் வந்து முருகனை தரிசனம், கண்கொள்ளா காட்சிப்பா முருகர் தரிசனம். கடவுள் என்னைக்கும் எல்லாருக்கும் நல்ல சிறப்பை கொடுத்து, நல்ல மழை விளைச்சல் எல்லாமே இருந்து நாட்டு மக்களை நல்ல மாதிரி காப்பாற்றி அருள்பாலிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்ப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா.